இந்த ஆட்சி மகளிருக்கான ஆட்சி என்று நாம் சொல்கிறோம். தமிழ்நாட்டில் கேட்காத விஷயங்கள்லாம் கடந்த 3 ஆண்டுகளாக கேட்க ஆரம்பித்திருக்கின்றோம். அதாவது கேங் ரேப், நிர்பயா போன்ற ஒரு கேங் ரேப்ப முதல்ல கேள்விப்பட்டோம். பட்டி தொட்டி கிராமத்துல எல்லாம் பாலியல் வன்கொடுமையை கேள்விப்பட ஆரம்பிச்சோம். அண்ணா பல்கலைக்கழகம் போன்ற சென்னையில மோஸ்ட் செக்யூரான ஒரு ஸ்பேஸ். இன்னைக்கு சென்னையில பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழகம் நம்ம சொல்றோம். முதலமைச்சர் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்களா? காவல்துறையை கையில வச்சிருக்கிறாங்க. ஒரு குற்றமும் அடுத்து நடக்கக்கூடிய குற்றத்தை பார்க்கும் பொழுது முன்னால் நடந்த குற்றம் அதிர்ச்சி அளிப்பதா இல்ல. இந்த குற்றத்தை பார்க்கும் பொழுது இதற்கு முன்பு அதிர்ச்சி அளிச்சது அதிர்ச்சி இல்ல. அப்படி ஒன்றொரு குற்றமும் போட்டி போட்டுக் கொண்டு தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு என்பது செத்து விட்டது. சட்டம் ஒழுங்கு என்பது தீவிரவாதிகளுக்காக இருக்கட்டும், ரவுடிகளா இருக்கட்டும், எந்த குற்றம் செய்யக்கூடியவங்க கூட ஒரு பயத்தை ஏற்படாத ஒரு சட்டம் ஒழுங்கு நாம் வச்சிருக்கோம். எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்கிறது என்பதற்கு பல உதாரணங்கள் இருந்தும் தினமும் கூட ஒரு உதாரணம் புதுசா வருது. இன்னைக்கு ஈசிஆர்ல சுதந்திரமாக ஒரு நாட்டில் மகாத்மா காந்தி அவங்க எப்ப சொன்னாங்க, ஒரு பெண் நள்ளிரவுல சுதந்திரமாக என்னைக்கு நடந்து போறாங்களோ அன்னைக்கு முழு சுதந்திரம் கிடைத்து விட்டதாக சொன்னாங்க. இந்தியா முழுவதும் முழு சுதந்திரம் கிடைத்ததாக நான் பார்க்கின்றேன். தமிழகத்திற்கு முழு சுதந்திரம் கிடைக்கல. ஏன்னா நள்ளிரவுல பெண்கள் போனா பிரச்சனை, பகல்ல போனா பிரச்சனை. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ள அங்க படிக்கக்கூடிய பெண் 7:45 மணிக்கு சாயந்தரம் நடந்து போனா பிரச்சனை. இது இரவு மட்டுமல்ல, பகல் மட்டுமல்ல, எல்லா நேரத்திலும் கூட தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது தினமும் ஊர்ஜிதமாக கொண்டிருக்கிறது. நேற்று ஈசிஆர் சாலையில் வந்திருப்பது மற்றும் ஒரு உதாரணம். உடனடியாக மாநில அரசு 2 வேலை தான் செய்யணும். ஒன்று, பெட்ரோல் வெஹிக்கிள் நிறைய வாங்கி கொடுங்க. காவல்துறை நண்பர்களுக்கு பெட்ரோல் வெஹிக்கிள் வாங்கி கொடுங்க. லைட்டு போட்ட வண்டி 1000-2000 வண்டி வாங்கி கொடுங்க. நைட்டு ரோந்து போகட்டும். 2வது, 2 வீலர்ஸ் வாங்கி கொடுங்க. அதுவும் பெட்ரோல் வெஹிக்கிள், எல்லா பீட் கான்ஸ்டபிள் 2 வீலர் எல்லா பக்கம் போகணும். 3வது, காவல்துறை போலீஸ் ஸ்டேஷன் அதிகப்படுத்த வேண்டும் என்றால் தயவு செஞ்சு அதிகப்படுத்துங்க. காவல்துறைக்கு எந்தவித உபகரணங்கள் கொடுக்காம, போலீஸ் காவல் நிலையங்களையும் அதிகப்படுத்தாம, காவல்துறைக்கு ரெக்ரூட்மெண்ட்டும் பண்ணாம, இந்த கையாலாகாத திராவிட மாடல் என்று சொல்லி திரிகின்ற திமுக அரசு பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களை எங்கேயும் கூட கட்டுப்படுவதற்கு ஒரு ஆணியை கூட துரும்ப கூட கிள்ளி போடாமல் இருக்கிறார். ஆனால் தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நெஞ்சை பதவிதைக்கக்கூடிய காட்சிகள். காரணம், நானும் அந்த பகுதியில் தான் வசிக்கிறேங்கன்னா, ஈசிஆர் பகுதியில் எப்பொழுதுமே உங்களுக்கு அதிகமாக இளைஞர்கள், பெண்கள் எல்லோரும் கூட சாயங்காலம் நள்ளிரவு அந்த நேரத்தில் அதிகமானவர்கள் அந்த பகுதியில் போகிறாங்க. பாண்டிச்சேரிக்கு போகிறாங்க. அந்த பகுதியில் நிறைய ரெஸ்டோ பார்ஸ் இருக்குது. அவங்களுக்கு ஒரு சோஷியல் லைஃப் வேணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் எப்பொழுதுமே ஈசிஆர் பகுதியில் நானும் பார்த்தது, சரியான பாதுகாப்பு எப்பொழுதுமே அங்கே இருக்காது. காலையில், அதிகாலையில், நள்ளிரவில் பல நேரத்தில் போகும்பொழுது நானே யோசிப்பேன். எனக்கு திமுக கட்சியினுடைய கொடி போட்ட ஒரு காரில் அந்த பெண்ணுகிட்ட மிக மோசமாக நடந்து கொள்ளக்கூடிய அந்த வீடியோ, அந்த பதிவாகி இருக்கக்கூடிய அந்த வீடியோவை நம்ம பார்க்குறோம். அருவாள் எடுத்துக்கிட்டு யாரோ போகிறாங்க அப்படின்னா பேசிக் அங்கே போலீசிங்கில் ஃபெயில் ஆயிருக்கு. நைட் ரவுண்ட்ஸ் எங்கேயோ ஃபெயில் ஆயிருக்கு. அந்த ரவுடிகள் பெரேட் நடத்துறதுல ஃபெயில் ஆயிருக்கு. ஸ்டேஷன் கூப்பிட்டு ரவுடி ரெஜிஸ்டர் பண்ணுறதுல ஃபெயில் ஆயிருக்கு. அதனால் சில காரணங்கள் அரசியல் நம்ம நேரடியாக சொல்லலாம், கையை கட்டிட்டீங்க உள்ள விடலின். ஆனால் இன்னைக்கு நடக்கக்கூடிய எத்தனையோ காரணங்கள் பேசிக் போலீசிங்கில் ஃபெயிலியராக இருக்குது. இப்போ கோயம்புத்தூரை பொறுத்தவரை அது பேசிக் போலீசிங் ஃபெயிலியர். அந்த இடத்துக்கு காவல்துறை ஏன் ரோந்து போகல? 40 ஆண்டுகளாக அது பிரச்சனைக்குரிய பாதை. அது முள்ளும் புதருமா இருக்கக்கூடிய பாதை. யாருமே அங்கே போக மாட்டாங்க. பிக் பாக்கெட் அடிக்கிறவங்க இருக்கிறாங்க, கஞ்சா விற்கிறவங்க இருக்கிறாங்க. தெரிஞ்ச இடத்துல காவல்துறை எப்படி அதை கோட்டை விடலாம்? அந்த ஏரியாவுடைய போலீஸ் இன்ஸ்பெக்டரோ நைட் பீட்டோ ஏன் அங்கே போகல? 10 மணிக்கு ஒருக்கா, 1 மணிக்கு ஒருக்கா, 3 மணிக்கு ஒருக்கா அவங்க போகணுமே, ஏன் போகல? இதெல்லாம் அடிப்படை கேள்விகள். அதனால் காவல்துறையும் உள்ள தன்னை பார்த்து கொண்டு தங்களிடம் இருக்கக்கூடிய தவறுகளை திருத்திக்கணும். அரசியல்வாதிகள், ஆட்சியில் இருக்கிறவங்க இன்னும் சுதந்திரத்தை கொடுக்கணும். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசுல நம்முடைய முதலமைச்சர் அவர்களே காவல்துறை அமைச்சராக இருக்கிறாங்க. அவர் இன்னும் சிறப்பாக இதை கையாள வேண்டிய கட்டாயம் முதலமைச்சருக்கு இருக்கு. இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை மட்டுமல்ல, எதிர்பார்ப்பு மட்டுமல்ல, வேண்டுகோள் மட்டுமல்ல, தமிழக மக்களுடைய குரலை நாங்கள் வெளியே சொல்லுகின்றோம்.